மேம், இப்ப இந்த ஆடி திருமணம், கணவன், மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற மாதிரியான நெறைய விஷயங்கள சொன்னீங்க. இன்னும் இந்த ஆடி பூரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு மேம்? ஜாதகத்துலலாம் நான் நெறைய பேர்த்துக்கு பார்ப்பேன். சுக்கிரன், சந்திரன் இணைவுன்னு சொல்லிட்டு. இந்த சுக்கிரன், சந்திரன் இணைவு இப்போ யாராவது பூர நட்சத்திரத்தில பிறந்தாலே அது வந்து சுக்கிரன், சந்திரன் நினைவு தான். அது தாண்டி சுக்கிரன், சந்திரன் நினைவெல்லாம் ஜாதக கட்டத்தில இருக்கும். இப்படி இருந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு சலனம் வரும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஏன்னா சந்திரன் அப்படிங்கும்போது சுக்கிரனும் சந்திரன் இணைவுனா, அந்த அவங்களுக்கு நிச்சயமா ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். மாமியார், மருமகள் ஒற்றுமையின்மை அப்படிங்கிறதும் இந்த சுக்கிரன், சந்திரன் இணைவுனால கிடைக்கிறத நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். இதற்கெல்லாம் தீர்வே நான் வந்து ஒவ்வொரு மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கும் போய் வளையல் மாலை வந்து சாத்த சொல்லுவேன் என்னுடைய கிளையண்ட்டுக்கு. அந்த மாரி வர சமயம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன் அன்னிக்கும் போய் செய்யலாம். முடியாதவர்கள் நிச்சயமாக இந்த திரு ஆடிப்பூரத்து அன்னிக்கு போய் கோவில்ல வளையல் மாலை சாற்றி வழிபடணும். அப்படி